Topic of the day, 2 compartment open model IV bolus. இன்னைக்கு நம்ம IV bolus 2 compartment open model ஓட full derivation பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 1 compartment open model ஓட IV bolus and IV infusion பத்தி போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2 compartment open model, அதாவது நம்ம என்டையர் பாடியை 2 compartmentா நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட். இதில் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து பிளட் அண்ட் ஹைலி பர்ஃப்யூஸ்ட் டிஷ்யூஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது வந்து லிவரு, லங்ஸு, கிட்னி இது எல்லாமே. அதே மாதிரி எலிமினேஷன் வந்து மெயினாக சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து தான் நடக்கும். பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட் வந்து புவர்லி பர்ஃப்யூஸ்ட் டிஷ்யூஸ் லைக் மசில், ஸ்கின் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஐவி போலஸுங்கிறதுனால இதில் வந்து அப்சார்ப்ஷன் இருக்காது அண்ட் தென் டைரெக்டாக எலிமினேஷன் தான் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து எலிமினேஷன், அதாவது கேஇ தான் எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட். கேஇ வந்து எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை தான் ஃபாலோ பண்ணும். இங்கே K21 அண்ட் K12ன்னு போட்டிருக்கோம். அதாவது என்னன்னா சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது K12, அகெயின் பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது K21 அண்ட் தென் எலிமினேஷன் ஆகுறது KE. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எலிமினேஷன் வந்து மெயினாக சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து தான் நடக்கும். இப்போ வந்து கிராஃப் பார்க்கலாம். இந்த கிராஃபில் வந்து இந்த லைன் தான் வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டை டினோட் பண்ணும் அண்ட் இந்த லைன் தான் வந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டை டினோட் பண்ணும். இந்த டயக்ராமில் இந்த சைடு இருக்கிறது சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட், இந்த சைடு இருக்கிறது பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஐவி போலஸ் டோஸ் கொடுத்தோன்னே சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல் ட்ரக்கும் இருக்கும். பொறுமையாக அது வந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது தான் K12 அண்ட் தென் பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து அகெயின் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது K21, எலிமினேஷன் ஆகுறது KE. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கம்மி அமௌண்ட் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. அதனால இப்போ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாயிடும், பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ட்ரக் இருக்குது. அண்ட் தென் இப்போ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் ட்ரக் வந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கம்மியாயிடும், பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கம்பார்ட்மெண்ட்லேருந்தும் ட்ரக் வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐவி போலஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னே பீக்கில் இருக்கும். அதாவது வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து டிக்ளைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அண்ட் தென் எலிமினேட் ஆகும். பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் வந்து அதுலேயும் எலிமினேட் ஆகிடும். இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரக் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம 1 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் மாடல்லே பார்த்துருக்கோம். dx/dtனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரக் கான்சன்ட்ரேஷன். அதோட ஈக்குவேஷன் வந்து ரேட் இன் மைனஸ் ரேட் அவுட். இப்போ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரக் கான்சன்ட்ரேஷன் பார்க்கலாம். dCC/dt. சிசி மீன்ஸ் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட். இங்கே ரேட் இன், அதாவது இப்போ நம்ம சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எது உள்ளே வருது, ரேட் இன் ஆகுது, பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளது தான் உள்ள வருது. ஸோ அதுதான் வந்து ரேட் இன் K21 CP மைனஸ் நெக்ஸ்ட் ரேட் அவுட். சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இட் இஸ் ரேட் அவுட் K12 CC. சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து போகிறதுனால CC அண்ட் தென் வந்து எலிமினேஷன் அதுவுமே சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நடக்குது. ஸோ அதுவும் மைனஸ் தான் KECC. சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து நடக்கிறதுனால CC. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்பேரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் VD ஈக்குவல் டு X/C, அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இன் த பாடி பை பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன். C வேல்யூவை எப்படி எடுக்கலாம்? C இங்கே போயிடும் அண்ட் தென் VD வந்து Xக்கு கீழே வந்துடும். ஸோ C ஈக்குவல் டு X/VD. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ dCC/dt ஈக்குவல் டு K21 CPக்கு பதிலாக X/VD. இங்கே பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட். ஸோ XP/VP ஓகே மைனஸ் K12 CCக்கு பதிலாக XC/VC ஏன்னா சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் மைனஸ் KE XC/VC. இதுவும் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால C. and then XC and XP என்ன denote பண்ணுதுன்னா amount of drug in the central and peripheral compartment. central compartmentலயும் peripheral compartmentலயும் இருக்கிற amount of drug denote பண்ணுது. VCயும் VPயும் என்ன denote பண்ணுது அப்படின்னா apparent volume of distribution in central and peripheral compartment. அதாவது central compartmentலயும் peripheral compartmentலயும் இருக்கிற apparent volume of distribution denote பண்ணுது. இப்ப rate of change of drug in the
பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். அதாவது பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ட்ரக் பார்க்கலாம். ஸோ dCp/dt இது பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால சிபின்னு போடுறோம். அண்ட் தென் இதுக்கு ரேட் இன் என்ன, அதாவது பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ரேட் இன் வந்து K12 சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ K12 சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வரதுனால சிசி மைனஸ் K21 அதாவது ரேட் அவுட் பெரிஃபரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ K21 சிபி. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ண மாதிரியே C = x/VD இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வரும். ஓகேவா? அதாவது இதில் இருக்கிற ஆல்ஃபாவும் பீட்டாவும் வந்து ஹைப்ரிட் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இது என்ன டினோட் பண்ணுதுன்னா ரேபிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அண்ட் ஸ்லோ எலிமினேஷன் ஃபேஸை டினோட் பண்ணுது. அதே மாதிரி K12 அண்ட் K21 மைக்ரோ கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இங்கே ட்ரக் டிரான்ஸ்ஃபர் ஆகுறத தான் டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து மைக்ரோ கான்ஸ்டன்ட்ஸ் இல்லைனா டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்ஸ்னு டினோட் பண்ணுறாங்க. தென் அகெயின் இங்கே வந்து ஈக்குவேஷன் 5 எடுத்துகிட்டு வரோம். அதாவது நம்ம வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்த ஈக்குவேஷன் 5. ஸோ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள ட்ரக் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு இந்த XO/VC வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிடும். ஸோ XO/VC இன்டூ K21 மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்டூ e⁻−α_t ப்ளஸ் XO/VC இன்டூ K21 மைனஸ் பீட்டா பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ e⁻−βt. இதை எப்படி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு A e⁻−α_t ப்ளஸ் B e⁻−α_t அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்போனன்ட் ப்ளஸ் எலிமினேஷன் எக்ஸ்போனன்ட். இங்கே XO/VC இன்டூ K21 மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்டூ e⁻α_t ஏவா டினோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதை பியா டினோட் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி x/VD ஈக்குவல் டு C. ஸோ இங்கே XO/VC ஈக்குவல் டு CO. அதே மாதிரி பிக்கும் XO/VC ஈக்குவல் டு COன்னு டினோட் பண்ணிடுறாங்க. COனா ஒன்றும் இல்லை, பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன் இமீடியட்லி ஆஃப்டர் IV இன்ஜெக்ஷன். IV போலஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே இருக்கிற பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன். மெத்தட் ஆஃப் ரெசிடுவல்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் 7 அதாவது கான்சன்ட்ரேஷன் இன் சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட் ஈக்குவல் டு A e⁻−α_t ப்ளஸ் B e⁻−βt C ஈக்குவல் டு A e⁻−α_t ப்ளஸ் B e⁻−βtன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் 2 கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் மாடலோட IV போலஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம மெட் மெசேஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.